பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் நம் ஒவ்வொருவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஸோ நாம எல்லோருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவசிச்சு அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த அந்த நித்திய ஜீவனுக்காக தான் நாம ஒவ்வொருவரும் அனுதினமும் மறுரூபமாக்கப்படுகின்றோம் அவருடைய சத்திய வசனத்தினாலே. ஸோ இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு நித்திய ஜீவனை பெறுவதற்கு நாம சாத்தானின் தந்திரங்களை அறிந்து அதை மேற்கொண்டு ஆவியின் கனியில் எப்படி வளர்வது என்பதை குறித்து நாம இன்னைக்கு கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் வேத வாக்கியங்களை வச்சு. வாசிப்போமே. பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஆமென். சோ நம்ம இதே வசனத்தை இங்கிலீஷ்ல படிச்சோம்னாக்க, உலகத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறான் இருக்கிற இடத்துல நித்தியத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். அதுதான் சரியான வார்த்தை. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், நித்தியத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஸோ ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக தேவன் நித்திய ஜீவன், எட்டர்னிட்டி, அவன் என்றைக்குமே மறிக்க கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஏன்னாக்கா இயேசு கிறிஸ்து அவர் எல்லாத்தையுமே, இந்த உலகத்தை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினது அவருக்காகவும் தனக்கென்று எல்லாவற்றையுமே உண்டு பண்ணியிருக்கிறார். ஒவ்வொன்றையும் ஜீவன் உள்ளதாக தான் உண்டு பண்ணியிருக்கிறார். பாவத்தினால மனுஷன் தேவனை விட்டு பிரியக்கூடிய சூழல் வந்திருந்தது. அந்த பாவத்திலிருந்து நாம மீட்டெடுப்பதற்காகவும், அதே போல நாம ஒவ்வொருத்தருமே நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பதற்காகவும் தான் தேவன் நமக்காக எல்லா காரியங்களையும், பாவத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய எல்லா வழிமுறைகளையும் கர்த்தர் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். அது நம்ம எல்லோருக்குமே ஒரு தெரிந்த விஷயம்தான். அதுல அடுத்த 12வது வசனத்தை வாசி. இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். ஆமென். ஆமென். மனுஷன்கள் இந்த பிறந்து அவன் மரிக்கிற வரைக்கும் தேவன் அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில அனுமதித்தது மகிழ்ச்சியா இருப்பதும், உயிரோடு இருக்கும் பொழுது அவன் எப்பொழுதுமே நன்மை செய்கிறவர், நற்கிரிகளை செய்வதற்கு மட்டுமே அவர் மனுஷர்களை படைச்சிருக்கிறாரு. ஏன்னா மனுஷனை ஒவ்வொருத்தரையும் படைச்சது பாத்தீங்கன்னா தன்னுடைய சாயலாக தான், தேவ சாயலாக தான் ஆணையும் பெண்ணையும் படைத்தாரு. ஆனா மிருகங்களை ஜீவனை கொடுத்தாரே ஒழிய அவங்க அந்த மிருகங்களை தேவ சாயல்ல படைக்கவே இல்லை. சோ இதை நம்ம பார்த்தோம்னாக்க கடைசியில பிரசங்கில 18 மட்டும் வருது. மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன். ஆமென். ஆமென். ஸோ நம்ம மனுஷர் மிருகங்களை போல நம்ம இருக்கிறோம்னா எப்படி நம்ம மிருகங்களை போல செயல்படுகிறோம் அப்படிங்கிறது மிருகங்களுக்கு உணர்வு, மனிதர்களை போல சிந்திக்கக்கூடிய உணர்வுகள் இல்லாம இருக்குது. ஆனா மனிதர்களுக்கோ தேவன் தன்னுடைய சாயலை கொடுத்தப்போ நம்மை போல் ஒருவன் ஆகினான். அவன் பாவம் செய்யறப்ப ஆதி ஆகமத்துல கர்த்தர் சொல்றாரு. அப்ப எல்லாவற்றையுமே அவனுக்கு ஆராயக்கூடிய நன்மை எது தீமை எதுன்னு அவனுக்கு சிந்திக்கக்கூடிய எல்லா திறனையும் கொடுத்திருக்கிறாரு. அப்படி இருந்து அவன் நன்மை செய்கிறதற்காகவே படைக்கப்பட்ட மனுஷன் அவன் தீமையை தான் எப்பொழுதுமே விரும்பி செய்கிறான். ஏன்னா ஏசப்பா நோவாவின் காலத்துல எப்படி நடந்துச்சு, மனிதர்கள் எல்லோருமே அவங்க இருதயத்துல பொல்லாத நினைவுகளோட தான் இருந்தார்கள். அவர்கள் வழிகளில் எல்லாம் பாவம் நிறைந்ததாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனிதனை உண்டாக்குனதற்காக வேதனைப்பட்டார்னு போட்டிருக்கோம். ஆனா அவர்கிட்ட நோவா மட்டும் அவர் கண்ணுல கிருபை கிடைச்சது.
அது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயங்கள். அன்னைக்கு வந்து உலகத்துல வந்து இருந்த எல்லா மனிதர்களையும் வந்துட்டு அவர் வந்து அழித்தார் பாவத்தின் நிமித்தம். அதே போலதான் வந்து கடைசி காலத்திலயும் வந்துட்டு நமக்கு நடக்கும்னு வந்து கர்த்தர் வந்து திஷ்டாந்தமா நிறைய விஷயங்களை வந்துட்டு உணர்த்தி கொண்டே வருகிறார். ஆனா நமக்கு வந்துட்டு நித்திய ஜீவன் வந்து உண்டுன்னு வந்து கர்த்தர் வந்து வாக்குத்தத்தமே வந்துட்டு பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ஆனா நமக்கு அந்த நித்திய ஜீவன்னா இனிமே வந்துட்டு வரப்போற நாம வந்து மரித்ததுக்கு அப்புறம் தான் நாம வந்து நித்திய ஜீவனுக்குள்ள போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு தான் வந்துட்டு சுவிசேஷம் அறிவிக்கவும் பட்ட முதல் வந்துட்டு இல்ல நமக்கு விவரம் தெரிஞ்சது முதல்ல வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சது முதல்ல வந்துட்டு நம்ம பாவத்துக்காக அவர் மரிச்சிருக்கிறாரு. நாம வந்து இயேசு கிறிஸ்துவ விசுவசிச்சோம்னா நாம நித்திய ஜீவனுக்குள்ள போயிருக்கோம்னு சொல்லி இது வந்து பொதுவான உலகத்துல வந்து பிரசங்கிக்கப்படுகிற விதமாக இருக்கிறது. ஆனா நாம வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு என்னைக்கு ஏசப்பாவை வந்து ஏத்துக்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டோமோ இந்த பூமியில நாம வந்து நித்திய ஜீவனுக்குள்ளதான் வந்துட்டு பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு சில வசனங்களை நாம வந்து பார்ப்போம். யோவான் 6:40 வாசிங்க. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன். அப்ப இருக்கிறவன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து அது பிரசன்ட் டென்ஸ்ல தான் வந்துட்டு சொல்லி இருக்குது. அவர் வந்து ஃபியூச்சர்ல வந்துட்டு சொல்லல. நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் வந்து கடைசி வரைக்கும் நாம வந்து விசுவாசத்துல நிலைச்சு நிக்கணும். ஏன்னா மனுஷகுமாரன் வரும்பொழுது நான் விசுவாசத்தை காண மாட்டேன்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம எப்பொழுதுமே வந்துட்டு கடைசி வரைக்கும் வந்துட்டு முழு விசுவாசத்துல வந்துட்டு இருக்கணும். அதுல 47வது வசனத்தை வாசிங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். நித்திய ஜீவன் உண்டு என்றுன்னு சொல்லி அவர் வந்து பிரசன்ட் டென்ஸ்லயே தான் வந்துட்டு கண்டினியூஸா வந்துட்டு சொல்லிக்கிட்டே போறாரு. அப்ப அந்த நித்திய ஜீவன் நமக்கு வந்துட்டு எப்படி கிடைக்கும்னு வந்து கர்த்தர் வந்து ஒரு 2-3 வசனங்களை வச்சு சொல்லி இருக்கிறாரு. யாக்கோபுல 1:12 வாசிப்போம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிரீடத்தை பெறுவான். ஆமென். ஆமென். சோ இன்னைக்கு இந்த வசனத்தை கொஞ்சம் டீடைல்டா நம்ம வந்துட்டு ஸ்டடி பண்ணி பார்ப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்ற விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெறுவான். அவர் பண்ணது வந்து வாக்குத்தத்தம், நித்திய ஜீவனை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பேன்னு சொல்லி அவர் வந்துட்டு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதை நாம வந்து பெற்றுக்கொள்ளணும்னாக்க கண்டிப்பா வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சில சோதனைகளை நம்மளுடைய வாழ்க்கையில வந்துட்டு கண்டிப்பா அனுமதிப்பாரு. அதுல நாம ஜெயிச்சு யாரெல்லாம் ஜெயிச்சு கடைசி வரைக்கும் பொறுமையோடு நிலைச்சு நிக்கிறோமோ அவங்க வந்து கண்டிப்பா நித்திய ஜீவனுக்குள்ள வந்துட்டு உள்ள போக முடியும்னு வந்து கர்த்தர் வந்துட்டு நமக்கு வாக்குத்தத்தம் வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. ஆனா வந்துட்டு சாத்தான் நமக்கு வந்துட்டு அடிப்படையான மூல உபதேசங்கள்னு பார்த்தோம்னா எபிரேயர்ல 6:1-2. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. ஆமென். ஆமென். இங்க இந்த வசனத்தின்படி இங்க சொல்லி இருக்கிற அந்த மூல உபதேசங்கள் முதல்ல வந்துட்டு தேவன் பேரில் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தல், நியாய தீர்ப்பு. சோ இதுதான் வந்துட்டு ஒரு சுருக்கமா ஒரே வார்த்தையில அடக்கி சொல்லணும்னா அந்த 6 விஷயத்தை இதுதான் வந்துட்டு அடிப்படையான ஒரு சுவிசேஷம். சோ இதவே நாம மறுபடியும் பேசாம நாம வந்துட்டு பூரணராகும்படி வந்துட்டு கடந்து போகணும்னு வந்து கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. அப்ப பூரணராக கடந்து போகும்படினா எதை குறித்து சொல்றாரு அப்படிங்கிறத 2 கொரிந்தியர் 7:1 வாசிப்போம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். ஆமென். ஆமென். நமக்கு நித்திய ஜீவன்கிறத வந்து வாக்குத்தத்தமா கர்த்தர் வந்து கொடுத்திருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்ளுவதற்கு வந்து பரிசுத்தமாக்குதலை வந்து தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவுள்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப நாம வந்துட்டு வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு சொந்த இரட்சகராக அடிப்படை மூல உபதேசங்கள்ல நாம சரியா வசனங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு
நாம வந்துட்டு போகிற வழி வந்து சரிதான்னு சொல்லி வசனத்தின் மூலமா அறிஞ்சு கொண்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பரிசுத்தமாக்குதல்ல வந்துட்டு பூரணப்படுத்த கடவுள்னு வந்து கர்த்தர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம இந்த பூமியில வாழக்கூடிய மீதியும் இருக்கிற கர்த்தர் வர வரைக்கும் சரி, இல்ல நாம மரிக்கும் பொழுது வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நாம வந்துட்டு பரிசுத்தமாகும். நம்மளுடைய எல்லா நடக்கைகளிலும் நான் பரிசுத்தர், நீங்கள் உங்களுடைய எல்லா நடக்கைகளிலும் வந்துட்டு பரிசுத்தராக இருக்கணும்னு வந்து கர்த்தர் வந்துட்டு நமக்கு வந்து கட்டளையாகவே வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு நித்திய ஜீவன் வந்து எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. 1 யோவான்ல 3:2 வாசிப்போமே. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கின்றோம். ஆமென். ஆமென். இந்த இடத்துல யோவான் சொல்றாரு வந்துட்டு எப்படி வந்துட்டு நாம வந்துட்டு இருப்போங்கிறது தெரியாது நித்திய ஜீவன்ல. ஆனா இயேசு கிறிஸ்து கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ அவரை நாம வந்து கண்டிப்பா வந்துட்டு தரிசிப்போம். முகமுகமாய் நாம வந்துட்டு தரிசிப்போம். அது வந்து ஆவிக்குரிய மகிமையின் சரீரத்துலதான் நாம வந்துட்டு தரிசிப்போம்னு வந்துட்டு கர்த்தர் வந்து இந்த இடத்துல தெளிவா வந்துட்டு சொல்லி இருக்கிறாரு யோவான் மூலியமாக. ஆனா இதை குறிச்சு வந்துட்டு மாமிசத்துல இருக்கிற மனுஷர்களுக்கு வந்துட்டு இதை வந்து புரிந்து கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர்ல 2:9 வந்து வாசிப்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென். ஆமென். சோ மனுஷனுடைய இருதயத்துல வந்துட்டு தோன்றவும் இல்லை. ஏன்னா கர்த்தர் வந்துட்டு ஆயத்தம் பண்ணி அவரை விசுவசிக்கிறவங்களுக்காக வந்துட்டு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஆவியில இருக்கிற மனுஷர்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய ஆவியை பெற்று அவருடைய வார்த்தையின்படி நடப்பவர்களுக்கு கண்டிப்பா வந்து தேவன் எதையெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப தெளிவாகவும் புரியும். அவங்களுக்கு வந்து எல்லளவும் வந்து சந்தேகம் வராது. அதனாலதான் வந்து அவங்க வந்து பழைய மனுஷனை களைந்துட்டு புதிய மனுஷனா அனுதினமும் வந்துட்டு மறுரூபமாக்கி கொண்டு இருக்கப்படுகிறார்கள். ஏன்னா அவங்க வந்துட்டு யோசிக்கிற விதம் எல்லாமே வந்துட்டு எப்பொழுதுமே இவைகளே சிந்தித்து கொண்டு இருக்குன்னு சொல்லி பவுல் வந்துட்டு பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல 8வது வசனம் வாசிக்கிறாரு. எது உண்மை உள்ளவைகள் எவைகளோ அவைகளை மட்டுமே சிந்தியுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அதுல ஒரு 8 காரியங்களை எதை குறிச்சு சிந்திக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது போலதான் வந்துட்டு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாம ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அதே சிந்தனையோட இருப்போம்னு நாம வந்து விசுவசிக்கிறோம். அதவே வந்துட்டு செயல் வடிவத்துல நாம கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளுமே. எல்லோருமே வந்துட்டு ஒரே நாள்ல வந்துட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு உடனே யாருமே வந்துட்டு ஆவியின் கனியில முழுமையா வந்துட்டு முழுமை பெறுவதில்லை. அது வந்து லைஃப் லாங்கா வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அது வந்து எப்படி நடக்குது, நம்ம வந்துட்டு சோதனையை சகிக்கிற மனுஷன் மட்டும்தான் வந்துட்டு பாக்கியவான்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து பிசாசானவன் வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு கர்த்தருடைய நாமத்தையும் இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டவர்கள் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு பின்னாடிதான் வந்துட்டு அவர்களை எப்படியாவது பாவத்துல விழத்தள்ளணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சோதனைகளை அவர்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு கொண்டு வருகிறான். அப்ப நாம வந்துட்டு அந்த 9 கனிகள்ல வந்துட்டு எப்படி நிலைச்சு நிக்கணும், அப்போ வந்து சோதனையை நாம வந்து மேற்கொள்றது எப்படி அப்படிங்கிறத நாம வந்துட்டு முதல்ல வந்துட்டு பிசாசோட தந்திரங்களை வந்துட்டு முழுமையா வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஆவியின் கனியில நிலைச்சு நிக்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லி கர்த்தரே வந்துட்டு நமக்குள்ள வந்துட்டு வசனங்களை ஏகப்பட்டது கொடுத்திருக்கிறாரு. அதை வந்து எப்படி பிராக்டிக்கலா கொண்டு நாம வந்துட்டு சோதனையை வென்றெடுக்க முடியுங்கிறதையும் நமக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சில வசனங்கள்ல ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். ஆனா நாம இன்னைக்கு வந்துட்டு நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளதான் இருக்கிறோம். அந்த சிந்தையோட வந்துட்டு நாம வந்து நித்திய ஜீவன்கிறது ஏதோ வந்துட்டு பின்னாடி நாம வந்து மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு கர்த்தர் வர்ற அன்னைக்கு வந்துட்டு கர்த்தருக்குள்ள மரித்தவர்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு அன்றைக்கு வந்து கர்த்தருக்குள்ள உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். அதுக்கப்புறம் தான் நாம நித்திய ஜீவனுக்குள்ள போறோம். இது வந்து பின்னாளிலே நடக்க போற காரியம் அப்படின்னு வந்துட்டு நமக்குள்ள வந்துட்டு அந்த சிந்தனை இல்லாம நான் இன்னைக்கு வந்துட்டு இந்த உலகத்துல உயிரோட இருக்கும் பொழுதே நான் வந்து நித்திய ஜீவனுக்குள்ளதான் வந்துட்டு மாமிசத்துல இருக்கிறேன். ஏன்னா வந்து தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்குதுன்னு வந்து கர்த்தர் வந்துட்டு லூக்கால 7வது அதிகாரத்துல வந்துட்டு சொல்லி இருக்கிறார். அப்ப உங்களுக்குள் இருக்குது தேவனுடைய ராஜ்யம்னா. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துல வந்து நாம எல்லோருமே வந்துட்டு ஆசாரியர்களாகவும் ராஜாக்களுமாக இருக்கிறோம்னு சொல்லி இருக்கிறாரு. அது வந்து வரப்போற நாட்கள்ல. ஆனா இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்குள் இருக்குதுன்னு கர்த்தர் சொல்றப்ப அப்ப இன்னைக்கும் வந்துட்டு நான் வந்துட்டு நானும் தேவனுக்குள்ள வந்துட்டு ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம். எப்படி ஆசாரியர்களாக இருக்கிறோம்?
நாம எல்லோருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி மற்றவங்களுக்கு சுவிசேஷமாக சொல்லும் பொழுது, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது, நம்ம வந்துட்டு ஆவியின் கனியில நம்ம வந்துட்டு எதெல்லாம் மாற்றிக்கொண்டு பழைய மனுஷனை கலைந்து விட்டு புதிய மனுஷனாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எப்படி பரிசுத்தமா இருக்கணுமோ அதை நாம பூமியில செய்யறப்ப வந்துட்டு நாம ஆசாரியர்களாக தான் வந்துட்டு செய்யறோம். அதே போல வந்துட்டு ராஜாவா இருக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லோருமே வந்துட்டு சரீரமாகிய கிறிஸ்து வந்து அந்த சரீரத்துக்கு தலையாக இருக்கிறாரு. நாம எல்லோருமே ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ஒவ்வொரு அவயமாக இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு அவயமாக இருக்கிறப்ப வந்துட்டு சரீரத்துக்கு புறம்பாக தான் வந்து பிசாசானவன் இருக்கான். பிசாசானவனுக்கு நம்ம மேல எந்த அதிகாரம் இல்லை. நாம வந்து பிசாசுக்கு ராஜாவாக இருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் வந்துட்டு எல்லா அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கொடுத்திருக்காரு. அப்ப நாம இன்னைக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கிறோம். ஆவிக்குரிய ரீதியில நாம மாமிசத்துல நடந்தாலும் அதை எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டு அதை சிந்தித்து கொண்டு இருந்தோம்னாக்க நாம வந்துட்டு தேவனுக்கு பிரியமான காரியங்களை வந்துட்டு நாம செய்வோம். ஏன்னா தேவன் வந்து என்னுடைய ராஜாவா இருக்கிறப்ப ராஜா என்ன செய்ய சொல்றாரோ அதை தான் வந்துட்டு ஒரு சேவகன் வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு செய்வான். ஆனா கர்த்தர் அதுக்கு மேல நம்மளை வந்துட்டு நேசிக்கிறார். நம்மளை வந்துட்டு நண்பனா நீங்க வந்து என்னுடைய உபதேசத்துல நிலை கொண்டு கை கொண்டு இருந்தீங்கன்னாக்க நான் வந்துட்டு உங்களை வந்துட்டு நண்பனாக தான் வந்து வழி நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. வாசிப்போமே யோவான்ல 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆமென். ஆமென். நம்மள வந்து கர்த்தர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்னா ஒரு நண்பரை போல நம்மளை நேசிக்கிறாரு. வரப்போற எல்லா காரியங்களையும் நமக்கு வந்து சொல்லி கொடுத்து நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்து நமக்கு வந்து பயம் இல்லாம இந்த உலகத்துல, ஏன்னா உலகத்துல வந்துட்டு முதல்ல சோதனைகளும் வரும், அதுக்கப்புறம் வேதனைகளும் வரும், யுத்தங்களும் வருங்கிறாரு. இதுக்கு எல்லாத்துக்கு மத்தியிலையும் நான் வந்துட்டு உங்களை வந்துட்டு காப்பாத்துவேன்னு சொல்லி பிலதெல்பியா சபையில வந்துட்டு என் வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு பூச்சக்கரம் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்தில் என்று நானும் உங்களை தப்புவித்து காப்பேன் வந்து நமக்கு வாக்கு தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். அதை பெற்ற பிள்ளைகளாக இருக்கணும்னாக்க நாம வந்துட்டு இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கிறோம். அதுக்குள்ள நாம ஆசாரியர்களாகவும் ராஜாவாகவும் ஆவிக்குரிய ரீதியில இருக்கிறோம். நாம இன்னைக்கு நித்திய ஜீவனுக்குள்ளதான் வந்துட்டு இருக்கிறோம் மாமிசத்துல அப்படிங்கிறத உணர்ந்த பிள்ளைகளாக அதற்கேற்ற கிரிகைகளை செய்யணும். அப்ப அந்த கிரிகைகளை செய்யறப்ப கண்டிப்பா வந்துட்டு நம்மளை மேற்கொள்றதற்கு நம்மளுடைய எதிராளி எப்பொழுதுமே நமக்கு பின்னாடிதான் சுத்தி கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு வசனமும் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்துல 12வது அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசி. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. ஆமென். ஆமென். சோ எப்பொழுதுமே பிசாசானவன் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கை கொண்டு அவங்களுக்கு கர்த்தர் வந்து கொடுக்குற சாட்சியுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ அவங்க பின்னாடிதான் எப்பொழுதுமே வந்துட்டு அவர்கள் ஏதாவது ஒரு வழியில வந்துட்டு சோதனையை கொடுத்து அவங்கள பாவம் செய்ய வைக்க வேண்டும். அது ஒன்றுதான் வந்துட்டு பிசாசோட 24 மணி நேரம் அவனுடைய கவலையாக இருக்கும். அதை மட்டும்தான் செய்வதற்கு அவன் பல ஆயுதங்களை வந்துட்டு பல தந்திரங்களை நம்ம மேல வந்துட்டு நம்மளுடைய பலவீனம் எதுன்னு கண்டடைஞ்சு அவன் வந்துட்டு அதை வந்துட்டு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். நாம வந்துட்டு அவனுடைய தந்திரங்களை வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பிசாசின் தந்திரங்கள் நன்றாகவே வந்துட்டு தெரியும்னு சொல்லி பவுல் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. 2 கொரிந்தியர்ல 2:11 வாசிப்போம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆமென். ஆமென். கர்த்தர் ஆதி ஆகமத்துல வந்துட்டு என்னைக்கு வந்து இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கி மனுஷனை படைச்சாரோ சாத்தான் வந்துட்டு எப்படி ஆதாம் ஏவாள்கிட்ட வந்துட்டு என்ன விதமான தந்திரங்களை வந்துட்டு பயன்படுத்தினானோ அதே விதமான தந்திரங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு 40 நாள் வந்து அவர் உபவாசம் பண்ணி இருக்கிறப்ப அவருக்கு ஒரு 3 சோதனைகளை கொடுத்தப்ப அவர் வந்துட்டு எப்படி மேற்கொண்டாரோ அதே தந்திரத்தை தான் இன்னைக்கு கடைசி வரைக்கும் வந்துட்டு அவன் வந்து பயன்படுத்தலான்னு சொல்லி பவுல் வந்துட்டு இங்க வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவேன்னு சொல்றப்ப கண்டிப்பா நமக்கு வந்துட்டு அவனுடைய தந்திரங்கள் தெரியும்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அது எப்படி தெரியும் அப்படிங்கிறத ஒரு 4-5 வசனங்களை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து வேதத்துல வந்துட்டு 4 வழிமுறைகள் தான் வந்துட்டு சாத்தானுடைய தந்திரங்களே இருக்குது. அதை நாம வந்து சரியா புரிஞ்சு கொண்டோம்னாக்க நம்ம ஈஸியா வந்துட்டு பிசாசின் தந்திரங்களை மேற்கொண்டு நம்ம ஆவியின் கனியில வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு
வளர முடியும். இன்னும் எல்லாருமே வந்துட்டு எல்லா கனிகளையும் 9 கனிகள்ல எல்லாருமே 9லயும் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்க மாட்டோம். ஒரு சில இதுல வந்துட்டு குறைபாடுகள் இருக்கலாம். ஸோ இந்த தந்திரங்கள நாம வந்துட்டு முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க, நாம ஈஸியா வந்துட்டு பிசாசின் தந்திரங்களோட, பிசாசோட போராடுவதற்கு வந்துட்டு நாம வந்துட்டு கஷ்டப்பட தேவையே இல்ல. அதை எளிமையா வந்துட்டு இயேசுவின் நாமத்துல உள்ள அதிகாரத்த வந்துட்டு பயன்படுத்தி ஈஸியா மேற்கொள்ள முடியும். ஸோ முதலாவது வந்து சாத்தான் வந்து நம்மள வந்துட்டு எப்படி வந்துட்டு சோதிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் வந்து முதல்ல பாத்தீங்கன்னாக்க நமக்குள்ள வந்துட்டு ஏதாவது ஒரு ஆசை இருக்குதா அப்படிங்கிறத வந்துட்டு அது வந்து ஒரு பாவமான ஆசையா அப்படிங்கிறத அவன் வந்துட்டு நம்ம எந்தெந்த விஷயத்துல வந்துட்டு ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறான் பிசாசு எப்பொழுதுமே எவனை வந்துட்டு விழுங்கலாமா என்று நம்மை சுற்றி கொண்டே வருகிறான்னு சொல்லி வசனம் வந்துட்டு நமக்கு சொல்லுது. அப்ப நமக்கு வந்துட்டு நாம செய்கிற ஒவ்வொரு செயலும் நாம பேசுற பேச்சுக்களும் நம்மளுடைய பார்வைகளை குறித்து அவனுக்கு நன்றாகவே வந்துட்டு அவனுக்கு தெரியும். அப்ப நமக்குள்ள வந்துட்டு ஒரு எண்ணங்கள் வழியாக நமக்கு வந்துட்டு பழி வாங்குறது, பிறரை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற ஆசை, இல்ல நாம வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு மற்றவர்களால நேசிக்கப்படணும், மதிக்கப்படணும், நாம வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும். இது போன்ற ஒரு இயற்கையான ஆசைகளை வந்துட்டு நமக்குள்ள வந்துட்டு நேச்சுரலா இருக்கலாம். ஆனா அதுக்கு வந்துட்டு தீனி போடுற விதமா வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு எண்ணத்தின் மூலியமா வந்துட்டு நமக்கு சோதனைய ஆரம்பிக்க செய்வான். அப்ப சோதனை வந்து நாம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சோதனை வந்துட்டு நம்மை சுற்றி சூழ இருக்கின்ற உங்களால மட்டும்தான் வருது. நமக்கு சுத்தி இருக்கிற இந்த உலகத்தின் மூலியமா தான் நமக்கு வந்துட்டு சோதனைகள் வருது. அதனாலதான் நாம வந்துட்டு ஈர்க்கப்பட்டு நாம வந்துட்டு பாவம் செய்யறோம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு, உங்களுக்குள் தான் வந்துட்டு அது வந்துட்டு எல்லா சோதனைகளுமே வந்துட்டு ஆரம்பிக்குதுன்னு நமக்கு வந்துட்டு வேத வசனமே சொல்லுது. உள்ளான ஆசை உனக்கு இல்லாவிட்டால் அந்த சோதனை உன்னை வந்துட்டு கவர்ச்சிக்க முடியாதுங்கிறது கர்த்தர் வந்துட்டு வேதத்துல இருந்து நமக்கு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. வாசிப்போமே மார்க்ல 7:21 23 வரைக்கும் உள்ள வசனங்கள். எப்படி எனில் மனுஷருடைய இதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். சோ இப்ப இந்த வசனத்தின்படி பார்த்தோம்னா இது எல்லாமே நம்ம வந்துட்டு கர்த்தர் நமக்கு வந்து விடுதலை ஆக்குறதுக்காக தான் வந்துட்டு இந்த பூமிக்கே வந்துட்டு வந்தாரு. வேணா வாசிப்போமே கலாத்தியர்ல 1:4 வாசி. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆமென். இப்ப நாம முதல்ல வந்து மார்க்ல படிச்ச இது நம்ம இருதயத்துக்குள்ளதான் இந்த பாவமான செயல்கள் வந்து ஏற்கனவே இருக்குது அப்படின்னு வந்து கர்த்தர் வந்து இந்த வசனத்தின் மூலியமா நமக்கு தெளிவா வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஆனா கர்த்தர் வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்துட்டு பவுல் எழுதுறாரு, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி அப்படின்னு சொல்றப்ப வந்துட்டு இந்த உலகம் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு பிசாசானவனுடைய ஆதாம் பாவம் செய்தது மூலியமா வந்துட்டு எல்லா அதிகாரமும் வந்துட்டு பிசாசானவன் கைக்கு போயிருச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த 40 நாள் 40 நாள் உபவாசம் இருந்தப்ப வந்துட்டு அதுல ஒரு சோதனை வந்துட்டு அவர்கிட்ட வர சோதனை வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்து எதுக்காக அவன் ஆதாம் இழந்த அதிகாரத்தை மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்காக தான் வந்துட்டு பிசாசு இடத்துல இருந்து மீட் எடுப்பதற்காக தான் அவர் வந்துட்டு பூமிக்கே வந்தாரு. ஆனா அவன் வந்துட்டு என்ன சொல்றான், நீங்க வந்துட்டு இவ்வளவு அதோட அர்த்தமே வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த உலகம் முழுக்க வந்துட்டு எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. லூக்கால வேணா வாசிப்போமே அந்த வசனத்தை 4வது அதிகாரத்துல 5-8 வரைக்கும் வாசிப்போம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். அப்ப பிசாசானவனுக்கு தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த உலகம். அதனாலதான் வந்து இந்த வசனம் வந்துட்டு நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படின்னு வந்துட்டு போட்டிருக்கு கலாத்தியர் 1:4. அப்ப பிசாசானவன் வந்து கர்த்தர்ட்ட வந்து பார்த்து சொல்றேன், நீங்க வந்துட்டு என்ன தாழ பணிஞ்சிட்டீங்கன்னாக்கா வேலை ஈஸியா முடிஞ்சிடும், இதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படிங்கறதுதான் வந்துட்டு அவன் குறுக்கு வழியை வந்துட்டு பயன்படுத்துறான். ஆனா இயேசு கிறிஸ்து அதற்கு பதில் என்ன சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதுன்னு சொல்லி வேத வசனத்தை கொண்டே வந்துட்டு பிசாசானவனுக்கு பதில் சொல்றப்ப பிசாசு அவரை விட்டு விலகி போகிறான்.
அதனாலதான் மனுஷன் வந்து அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நாம தேவனுடைய வார்த்தையின்படி அதன்படி கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக இருந்தோம்னாக்க நாம நித்திய ஜீவனுக்குள்ள போவது வந்துட்டு ரொம்ப எளிமையான காரியம். அப்ப பிசாசானவன் வந்து நம்ம வந்து இந்த பொல்லாத உலகத்துலதான் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கொள்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம வந்துட்டு இந்த பொல்லாத உலகத்துல இருந்ததுனால நமக்குள்ள வந்துட்டு எல்லா பாவமான சிந்தனைகள் இருக்குதுன்னு வந்து கர்த்தர் சொல்றாரு. எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும், இப்ப இதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்குது. இந்த நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய பழைய வாழ்க்கையில கண்டிப்பா வந்துட்டு இருக்கும், யாருக்குமே இல்லாம இருக்காது. ஏன்னா வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கான இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்ப இந்த ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பழைய வாழ்க்கையில கண்டிப்பா நமக்குள்ள எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருக்கு. நாம அதுல இருந்து விடுதலை ஆக்குறதுக்காக தான் கர்த்தரை வந்துட்டு சொந்த இரட்சகரை ஏத்துக்கிட்டு அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டு இருக்கிறார். அப்ப நாம வந்துட்டு இந்த ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள நமக்குள்ள இருக்கிற விஷயத்துல நாம எதுக்காவது இடம் கொடுக்க ஆரம்பிக்கிறத பிசாசானவன் கண்டுபிடிச்சிட்டானாக்க அதையே வந்து நமக்குள்ள வந்துட்டு சோதனைய வந்துட்டு சோதனைய நமக்கு வந்து ஒரு எண்ணங்களா கொடுக்கறப்ப அதன் மூலியமா அதுல வந்து நமக்கு ஏற்கனவே பிரியம் இருக்குதுங்கிறத அவன் வந்து கண்டு கொண்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த எண்ணங்களை நமக்குள்ள வந்துட்டு உருவாக்குறான். சோ இதவே வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு வசனத்திலையும் பார்ப்போம். சோதனையினால உங்களுக்குள்ள என்ன நடக்குது, நீங்க எதனால வந்துட்டு நீங்க வந்து சோதிக்கப்படுறீங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். யாக்கோபுல 4:1 வாசிப்போம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினாலே அல்லவோ? ஆமென். சோ நமக்குள்ளே இருக்கிற ஆசைகள் தான் நமக்குள்ள வந்துட்டு யுத்தங்களை வந்துட்டு கொண்டு வருது. அதனாலதான் நாம வந்துட்டு பாவத்துல விழறோம், இல்லைன்னா சில நேரத்துல பாவகத்துல வந்துட்டு நீடித்து இருக்கிறோம். அதுல வந்து மனம் மாற முடியாம அதுல இருந்து வெளியே வராம வந்துட்டு நாம வந்துட்டு கஷ்டப்படுறோம். அப்ப முதல் படி பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்துட்டு சோதனைகள் வந்துட்டு நமக்குள்ள ஏற்கனவே இருக்குது. நாம வந்து இந்த பொல்லாத உலகத்துல இருந்து தான் வந்திருக்கிறோம். அந்த பொல்லாத உலகத்துல எல்லா பாவங்களும் நிறைந்திருக்குது. அதை நம்ம ஏற்கனவே கடந்த வாழ்க்கையில நாம செய்து கொண்டு பழக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு அந்த பாவத்திலிருந்து முழுமையாக நம்ம மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி வந்திருக்கிறோம். ஆனா ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழல்ல வந்துட்டு நமக்குள்ள வந்துட்டு ஒரு எண்ணங்களை கொண்டு வந்து அந்த பாவத்தை வந்துட்டு செய்வதற்கு தட்டி எழுப்புறது வந்துட்டு பிசாசானவன். அதுக்கு நாம எந்த அளவுக்கு இடம் கொடுக்காததுங்கிறது நம்ம கையில தான் இருக்குது. இப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க பிசாசானவன் வந்துட்டு நம்ம வந்துட்டு தேவனுடைய வார்த்தையில வந்துட்டு சந்தேகத்தை வந்துட்டு கொண்டு வருவான். நம்ம வந்துட்டு மனுஷன் வந்து அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் வந்துட்டு பிழைப்பான்னு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு போட்டிருக்குது. அப்ப தேவன் ஒரு காரியத்தை வந்துட்டு செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா அது வந்துட்டு உண்மையாகவே வந்துட்டு அவர் அப்படி சொன்னாரா, மெய்யாகவே தேவன் வந்து இதை வந்து சொன்னாரு, யாருக்காக எந்த காலத்துல சொன்னாரு, இதை வந்துட்டு அந்த காலத்துக்குரிய ஆட்களுக்கு தானே சொன்னாரு, அது இந்த காலத்துக்கு வந்து அது வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள வந்துட்டு மற்றவர்கள் மூலியமாகவும் நமக்குள்ளே வந்துட்டு நமக்கு ஏன்னா அதுல வந்துட்டு விருப்பம் நமக்கு வந்து அந்த காரியத்தை செய்யறதுக்கு விருப்பமா இருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தையோ அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றப்ப இந்த 2 விஷயங்களுக்கு வந்துட்டு போராட்டம் நமக்குள்ள வந்துட்டு வருது. அப்ப நம்ம வந்துட்டு முதல்ல வந்து தேவனுடைய வார்த்தைக்கு வந்துட்டு முதலிடத்தை கொடுக்கறதா இல்ல நம்மளுடைய ஆசைக்கு முதலிடத்தை கொடுக்கறதா அப்படிங்கறத நாம வந்துட்டு தீர்மானிக்கணும். நம்மளுடைய ஆத்மா வந்துட்டு எது நன்மை எது தவறு அப்படிங்கறத நமக்கு சுட்டி காட்டி கொண்டேதான் இருக்கும். ஆனா அதை செயல் வடிவில கொண்டு வர்றது நம்மளுடைய கையில தான் இருக்குது. அதை நாம வந்துட்டு உணர்ந்தவர்களாக இருக்கணும். இதுதான் வந்துட்டு ஏன்னா இதுதான் 2வது ஸ்டெப். ஆக்சுவலா எபிரேயர்ல 3:12 வாசிப்போம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அசுவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். ஆமென். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கான அப்ப ஏற்கனவே நான் ஜீவனுள்ள தேவன் எனக்குள்ள வந்துட்டு குடி இருக்கிறார். ஆனா அவரை விட்டு விலகுவதற்கு அவிவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம கிட்ட எபிரேயர்ல 8வது அதிகாரத்திலையும் 10வது அதிகாரத்தையும் நம்ம வந்து வாசித்து பார்த்தோம்னா தேவன் இந்த 2வது உடன்படிக்கையில நம்மளுடைய இருதயத்துலதான் வந்துட்டு அவருடைய பிரமாணங்களை எழுதி வைக்கிறார். அவருடைய சத்திய வார்த்தைகள் அவருடைய சத்திய வார்த்தை தான் நம்மளை வந்து பரிசுத்தமாக்கும்னு வந்து நமக்கு சொல்லியிருக்குது. விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்னு வந்து போட்டிருக்கு.
அந்த வசனத்தின் மேல வந்துட்டு நமக்கு எந்த ஒரு காரணத்தை கொண்டு அவிவிசுவாசம் வரக்கூடாது. அத வசனத்தை வாசிக்கிறவர்களாக மாத்திரம் இல்லாம அதுல வந்துட்டு செயல்படுகிற கிரிகைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசமாக இருக்குது. சோ நமக்கு வந்து செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையின் மேல வந்துட்டு சந்தேகங்களை வந்துட்டு கொண்டு வர்றதுதான் வந்துட்டு பிசாசுடைய வேலை. சோ மூன்றாவது பாத்தீங்கன்னாக்க, பிசாசானவன் வந்து வஞ்சகமா வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை கொண்டே நம்ம கிட்ட வந்துட்டு பேசுற விஷயங்கள் தான். யோவான் 8:44 வாசிப்போம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆமென். ஆமென். அவன் பொய் பேசும்பொழுது தன் சொந்தத்தில் எடுத்து பொய் பேசுகிறான். அவன் எப்படி வந்துட்டு பொய் பேசுறான்? அவன் வந்து ஆதி முதல் வந்து கொலைபாதகனாக தான் இருக்கிறான். இது நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். ஆதி ஆகமத்துல வந்துட்டு ஏவாள்கிட்ட போய் பிசாசானவன் என்ன பேசினான், நீங்க வந்துட்டு இந்த இந்த மரத்துல எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடாதா அப்படி அந்த கேள்விகளை கேட்கிறப்ப ஏவாள்கிட்ட இருந்து வந்த பதில வாங்கிக்கிட்டு தேவன் சொன்ன வார்த்தையை வச்சு அவன் என்ன சொல்றான், நீங்க வந்துட்டு தேவன் வந்துட்டு நீங்க வந்துட்டு இதை வந்து நீங்க வந்து சாப்பிட்றதுனால சாகவே சாவீர்கள்னு சொன்னப்ப பிசாசானவன் சொன்ன வார்த்தை வந்துட்டு அதே வசனத்தை எடுத்துக்கிட்டு நீங்க வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு மரிக்க மாட்டீர்கள், நீங்க வந்துட்டு தேவனை போல ஞானம் உள்ளவர்களாக இருப்பீங்க, நீங்கள் அதை செய்தால் பரவாயில்லை, ஒரு பெரிய தவறு கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து எண்ணங்களை வந்துட்டு அவகிட்ட வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கிறப்ப வந்துட்டு கடைசியா வந்துட்டு அவன் வந்து அந்த பொய்யை நம்பக்கூடிய அளவுல வந்துட்டு பிசாசு வந்து நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டே வந்து அதை வந்துட்டு சில சொந்த வார்த்தைகளை அவன் பயன்படுத்தி நம்மளை வந்துட்டு வஞ்சிக்கிறான். அந்த வஞ்சனைக்குள்ள நாம வந்துட்டு போகக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து சொல்லியிருக்கிறாரு, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஒரு சத்தியத்தை கை கொள்ளணும், கீழ்படுகிறதுக்கு நமக்குள்ள வந்துட்டு ஒரு அவிவிசுவாசமான எண்ணங்கள் வந்துருச்சு தேவனுடைய வார்த்தையில இருந்துனாக்க, அந்த எந்த வார்த்தையில அவிவிசுவாசமா நமக்கு இருக்குதோ அந்த வார்த்தையை வந்துட்டு ஒப்பிட்டு பார்க்கணும் மற்ற வேத வசனங்களோட. வந்துட்டு அவர் வந்துட்டு 2-3 சாட்சிகள் இருக்குதா, அதை வந்து கரெக்டா நாம செய்யணுமா செய்யக்கூடாதாங்கிறதா நாமளே முதல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம சபைக்குள்ள இருக்கிற மூப்பர்கள்ட்டயோ இல்லை மற்ற சகோதர சகோதரிகள்கிட்ட வந்துட்டு நம்மளுடைய பிரச்சனையை வந்துட்டு கலந்து ஆலோசித்து இதை வந்துட்டு செய்யலாமா செய்யக்கூடாதா, இது தேவனுக்கு சித்தமான காரியமா இல்லையாங்கிறத நாம வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல வந்துட்டு சங்கோஜப்படமோ கூச்சப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நாம வந்து தவறான ஒரு புரிதலோட போய் அதை செஞ்சிட்டோம்னா அது நமக்கு கடைசியா வந்துட்டு பாவமா போயிருங்கிறத நாம உணர்ந்த பிள்ளைகளாக இருக்கணும். இதுதான் வந்து அவன் வந்து மூன்றாவதா முதல்ல வந்துட்டு அவன் நமக்குள்ளதான் இருக்குதுன்னு கர்த்தர் சொல்றாரு. ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தையின் மேல வந்துட்டு அவிவிசுவாசம் நாம எக்காரணத்தை கொண்டு வைக்கக்கூடாது. ஏன்னா தேவன் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு வந்து சொல்லியிருக்காரு. மூன்றாவது பாத்தீங்கன்னாக்க தேவனுடைய வசனத்துல வந்துட்டு பொய்ய வந்துட்டு யார் மூலியமா வேணாலும் அவன் வந்துட்டு பொய்ய கலந்து நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். அடுத்தது கடைசியா 4வது வழிமுறையை பார்த்துருவோம். ஸோ அவன் இந்த மாதிரி நமக்கு வந்து தேவனுடைய வசனத்துல இருந்து தவறான எண்ணங்களை வந்துட்டு நம்மளுடைய ஆசையை வச்சு ஒரு எண்ணங்களை வந்து கொண்டு வந்து அதை நமக்கு வந்து ரெண்டாவது வந்து தேவனுடைய வசனத்துல வந்துட்டு ஒரு அவிவிசுவாசத்தை 2வது ஸ்டெப்பா கொண்டு வந்து 3வதா அந்த வார்த்தைக்குள்ள ஒரு பொய்யை கலந்து 4வதா நம்மளை வந்துட்டு எப்படி வந்துட்டு ஏவாள் வந்து அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டாலோ அதே போல வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த இருக்கிற ஆசையினால நமக்கு இருக்கிற அந்த இச்சையினால தேவனுடைய வார்த்தைக்கு வந்துட்டு கீழ்ப்படியாம அதை வந்துட்டு செயல்பட வைக்கிறது தான் வந்துட்டு பிசாசோட வேலை. நாம வந்துட்டு என்னைக்கு கீழ்ப்படியாம அதை செய்கிறோமோ நம்ம சரீரத்துல தேவனுக்கு விரோதமாக, அது வந்துட்டு பிசாசானவனுக்கு கிடைத்த வெற்றி. இததான் வந்துட்டு யாக்கோபுல வந்துட்டு 1வது அதிகாரத்துல 14-16 வரைக்கும் வாசிப்போம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். ஆமென். ஆமென். சோ இததான் வந்துட்டு பவுல் வந்துட்டு ரொம்ப தெளிவா வந்துட்டு அவனுடைய தந்திரங்கள் நமக்கு வந்துட்டு தெரிந்தவைகள் தான். அவன் வந்து நமக்கு வந்துட்டு ஒரு எண்ணங்கள் மூலியமா வந்துட்டு
அதை வந்துட்டு ஏன்னா கர்த்தர் வந்துட்டு எடுத்தோடனே முதல்ல அவர் வந்துட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறப்ப மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றப்ப, மனம் திரும்புறது எப்படி, நாம வந்துட்டு எப்படி வந்துட்டு சிந்திக்கிறோம், அந்த சிந்தனையை வந்துட்டு எப்படி வந்து நாம செயல்பாட்டுக்கு கொண்டு வரோம், அதுக்கு தேவனுடைய வார்த்தையை நாம எந்த அளவுக்கு விசுவாசிச்சு நம்ம சிந்தனையை வந்துட்டு எல்லா சிந்தனைகளையும் நாம வந்து கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்காரு. 2 கொரிந்தியர்ல பவுல் எழுதியிருக்கிறாரு. 10வது அதிகாரத்துல 5வது வசனம் வேணா வாசிப்போமே. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமேன். ஆமேன். எந்த ஒரு எண்ணத்தையுமே நாம வந்துட்டு கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருந்தோம்னாக்கா பாவத்துல விழுவது வந்துட்டு 90% ஈஸியா நம்ம அவாய்ட் பண்ணி நம்ம வந்து பிசாசோட தந்திரங்களோட வெற்றியை கொள்ள முடியும். அதுக்கு அடுத்த ஒரு 10% நமக்கு என்னென்ன பலவீனங்கள் இருக்கோ நம்ம வந்து கர்த்தர்ட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த பலவீனங்களை வந்துட்டு மேற்கொள்றதுக்கு உதவி கேட்டோம்னா அதையும் வந்து கர்த்தர் வந்து செய்யறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு. நாம எதையாவது பிதாவின் சித்தப்படி, தேவனுடைய சித்தப்படி நாம வந்து ஜெபம் செய்தால், அவருடைய சித்தம் நாம யாருமே பாவம் செய்யக்கூடாது என்பதுதான். அப்ப நம்ம பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு நம்ம பலவீனத்தை குறித்து நாம வந்துட்டு அவர்கிட்ட ஜெபம் பண்ணோம்னா கர்த்தர் கண்டிப்பா வந்துட்டு அந்த பலவீனத்தை மேற்கொள்வதற்கு அவருடைய கிருபையினால நம்மளை வந்துட்டு கண்டிப்பா வந்து வழி நடத்துவாரு. ஸோ நாம வந்துட்டு இந்த மாதிரிதான் வந்துட்டு இந்த மாதிரி மெத்தட்ல தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு சிந்திச்சு பார்ப்போம். நாமே நிதானிச்சு பார்த்தோம்னா நாம ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில ஒரு சோதனையில விழுகிறப்ப பார்த்தோம்னா இந்த ஒரு 4 ஸ்டெப்புக்குள்ள போகிறோமா இல்லையாங்கிறத நம்ம நிதானிச்சு பார்ப்போம். நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறப்பதான் வந்துட்டு இவ்வளவுதான் பிசாசின் தந்திரங்களா, அப்ப இதை எப்படி அடுத்த வந்துட்டு எளிதா மேற்கொண்டு நம்ம வந்துட்டு ஆவியின் கனியில வந்துட்டு ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு ஆவியின் வரங்களோட வந்துட்டு வரங்கள் வந்துட்டு பக்தி விருத்திக்காக கர்த்தர் கொடுத்திருக்காரு. ஆனா ஆவியின் கனி நம்ம ஒவ்வொருத்தரையுமே வந்துட்டு அவர் வந்து கர்த்தர் வந்து தெரிந்து கொண்டதே வந்துட்டு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்பதுக்காக தான். அந்த 9 கனி அன்பு, சந்தோஷம், சாந்தம், நீடிய பொறுமை, சமாதானம், விசுவாசம், நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், இந்த 9 கனிகள்ல நாம வந்துட்டு எப்பொழுதுமே வந்து நிலைச்சு நிற்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அதுல வந்துட்டு நாம வந்துட்டு வளரணும். ஆனா வந்துட்டு இந்த ஆவியின் கனி வந்துட்டு உடனே நம்ம ஞானஸ்தானம் எடுத்த உடனே கிடைச்சிருமா அப்படின்னாக்க அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு கிடைக்காது. அதே போல வந்து நாம வந்து அந்த 9 கனிகள்ல வந்து கர்த்தர் வந்துட்டு எப்படி நாம வந்துட்டு அதுல பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வந்துட்டு உருவாக்குறாரு. ஏன்னா நாம ஒவ்வொருத்தருமே வந்துட்டு இயேசுவை போல வந்துட்டு மாற வேண்டும், இயேசு நடந்தபடி நாம நடக்க வேணும்னு சொல்லிட்டு 1 யோவான்ல 2:6 வாசிப்போம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமேன். ஆமேன். அவர் எப்படி நடந்தாரோ அதுபடிதான் வந்துட்டு நாம வந்து இந்த பூமியில இருக்கிறப்ப வந்துட்டு நடக்கணும் அப்படிங்கிறது கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. அப்ப கர்த்தர் நமக்குள்ள வந்துட்டு ஆவியின் கனியில முதல் கனி வந்துட்டு அன்பை வந்துட்டு எப்படி நமக்குள்ள வந்துட்டு அவர் வந்துட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நாம வந்துட்டு வசனத்தின் படி பார்த்தோம்னாக்க மத்தேயுல 5வது அதிகாரத்துல 46-47 வாசி. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்கள் ஆனால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஆமென். ஆமென். அப்ப நாம வந்து நமக்கு தெரிஞ்சவங்களை, பழக்கப்பட்டவங்களே நாம வந்துட்டு நம்ம நண்பர்களே நாம நேசித்து கொண்டே இருந்தோம்னாக்கா அந்த இடத்துல வந்துட்டு அன்பு வந்து நமக்குள்ள வந்துட்டு வளர்வதற்கு வாய்ப்பே கிடையாதுன்னு கர்த்தரே இந்த இடத்துல வந்துட்டு சொல்லி இருக்கிறாரு. அப்ப நாம வந்துட்டு நமக்குள்ள வந்து கர்த்தர் வந்துட்டு எப்ப வந்துட்டு அவர் அன்பை வந்துட்டு நமக்குள்ள வளரும். ஏன்னா ஏசப்பா வந்துட்டு சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கப்ப இதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியவில்லை, இவர்கள் வந்துட்டு இவங்களை நீங்க மன்னியுங்கப்பான்னு சொல்லி அவங்களுக்காக தன்னை அடிச்சவங்கள, அவமானப்படுத்தினவங்கள, தன்னை தூஷணமான வார்த்தைகளை பேசினவங்களுக்காக வந்துட்டு பிதாவை நோக்கி அவங்கள வந்துட்டு மன்னிச்சிருங்கப்பான்னு அவர் வந்துட்டு ஜெபம் செய்கிறார். சோ அதே போலதான் நமக்குள்ள வந்துட்டு உண்மையான அன்பு வளரணும்னாக்க ரோமர்ல 12:20-21 அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ அப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய்.
நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆமென். ஆமென். சோ நமக்குள்ள வந்துட்டு அன்பு வந்துட்டு வளரணும்னாக்க நம்மளுடைய எதிராளியை வந்துட்டு நேசிக்க கத்துக்கணும். அவனுக்கு உதவி செய்யணும். அவன் வந்துட்டு பல்லுக்கு பல் நம்ம பார்க்க கூடாது. அவன் ஒரு கன்னத்துல அரைஞ்சா நாம வந்து மறுகன்னத்தை காட்டணும்னு தான் கர்த்தர் சொல்லியிருக்காரு. சோ இந்த முறையில நாம வந்து பின்பற்ற ஆரம்பிச்சோம்னாதான் வந்துட்டு நமக்குள்ள வந்துட்டு அன்பு வந்துட்டு வளர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது கர்த்தர் வந்துட்டு நமக்கு வந்து சில நேரத்துல நம்மளை சுற்றி வந்துட்டு நமக்கு பிடிக்காதவர்களை வந்துட்டு கர்த்தர் கண்டிப்பா வந்துட்டு அவங்கள சந்திக்கக்கூடியவோ பேசக்கூடியோ நமக்கு முன்னாளிலே பழைய வாழ்க்கையில வந்துட்டு அவங்களுக்கு நமக்கு எதிராளியா இருக்கலாம், நமக்கு தீமை செய்தவர்களா இருக்கலாம், இல்ல நாம அவர்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கலாம். நமக்குள்ள அன்பு அவர் வந்துட்டு கொண்டு வரதே வந்துட்டு அந்த மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல்ல வந்துட்டு அந்த ஆவியின் கனி, முதல் கனி அதுதான் வந்துட்டு பிரதானம். தான் அந்த கனி வந்து வளர்வதற்கு நமக்கு பிடிக்காதவர்களோட வந்துட்டு அந்த சந்தர்ப்பத்தை கர்த்தர் வந்துட்டு உருவாக்குவாரு, இல்லைன்னா அனுமதிப்பாரு. அப்ப நாம வந்துட்டு முறுமுறுக்கிறவர்களாக இல்லாம கர்த்தருடைய வார்த்தை, ஏன்னா மனுஷன் வந்துட்டு அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப வந்துட்டு அன்பு வந்து தேவன் கிட்ட இருந்து நமக்கு எப்படி வந்துச்சோ அதே போல அதே அன்பை தான் வந்துட்டு நீ உன்னை நேசிப்பது போல நீ வந்துட்டு பிறரையும் நேசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுல குறிப்பா வந்துட்டு உன்னை பிடிக்காதவர்களை நீ வந்துட்டு நேசிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து கர்த்தர் வந்துட்டு நமக்கு கட்டளையை கொடுக்குறாரு. அந்த கட்டளையை நாம செய்ய ஆரம்பிச்சாதான் நமக்குள்ள வந்துட்டு இந்த அன்புங்கிற கடி நமக்குள்ள வந்துட்டு உருவாகும். அடுத்தது நமக்கு வந்து சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம்னாக்க நாம வந்துட்டு சந்தோஷம் எப்பொழுதுமே கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள்னா வந்து கர்த்தர் வந்துட்டு கட்டளையா கொடுத்திருக்கிறாரு. நாம பிரசங்கில நாம வந்து வாசிச்சப்ப கூட 3:12 வாசிச்சது, மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதை அல்லாமல் வேறு ஒரு நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்திருக்கிறேன். அப்ப மகிழ்ச்சியாய் சந்தோஷமா இருக்கணும் தான் கர்த்தருடைய கட்டளையா இருக்கிறப்ப அந்த சந்தோஷங்கிறது வந்துட்டு நாம அநித்தியமான சந்தோஷமா இல்ல கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். நமக்கு கர்த்தர் அதே போலதான் அநித்தியமான சந்தோஷமான சந்தர்ப்பங்களை நிறைய வந்துட்டு ஏற்படுத்துவாரு. ஏன்னா நம்ம பழைய வாழ்க்கையில வந்துட்டு தவறான பழக்க வழக்கங்கள் வந்துட்டு ஏதாவது இருக்கலாம். இப்ப நான் வந்து பழைய வாழ்க்கையில வந்துட்டு அப்பப்போ ஆபீஸ்ல பார்ட்டி நடக்கிறப்ப அங்க போயிட்டு வந்துட்டு அந்த பார்ட்டியில கலந்துக்கிறப்ப வந்துட்டு மதுபானங்களை வந்துட்டு குடிக்கிறதுக்கு கட்டாயப்படுத்துவாங்க ஒரு காலத்துல. அப்ப அது பரவாயில்ல. அன்னைக்கு வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மதுபானம் அருந்துறது ஒரு சாதாரண விஷயம். அது வந்துட்டு நம்ம ஆபீஸ்க்கு போறப்போ ஒரு ஆபீஸ்ல நம்ம மேனேஜர் வந்துட்டு அது ஒரு கூப்பிடுறாரு, நம்ம வந்துட்டு போகணும், இல்லைன்னா நம்ம வந்துட்டு அடுத்த லெவலுக்கு வளர்ச்சி அடைய முடியாது அப்படின்னு சொல்லி நமக்கு வேத வசனங்கள் அன்னைக்கு தெரிஞ்சிருந்தாலும் பழைய வாழ்க்கையில தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நாமளே தேவனுடைய ஆலயம், நமக்கு கிறிஸ்து அறிந்தவர்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா அன்னைக்கு வந்துட்டு நாம வந்து கர்த்தரோட உடன்படிக்கையில இல்லை. வேத வசனங்கள் தெரியும், கர்த்தரோட உடன்படிக்கை இல்லை. அதனால பரவாயில்ல, இதை செஞ்சா நமக்கு வந்துட்டு நமக்கும் சந்தோஷம், நம்ம கூட இருக்கிறவங்களையும் நாம சந்தோஷப்படுத்துறோம்னு சொல்லிட்டு நாம வந்து மகிழ்ச்சியா இருந்த நேரங்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு கர்த்தரை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதே ஆபீஸ்ல வேலை செய்யறப்ப அவங்க பார்ட்டிக்கு கூப்பிடுறப்ப வந்துட்டு நாம போகாம இருக்கிறப்ப வந்துட்டு அவங்க துக்கப்படலாம். ஆனா வந்துட்டு கர்த்தருக்குள்ள நான் வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா என் கர்த்தர் வந்துட்டு என்னை வந்துட்டு உப்பாகவும் ஒளியாகவும் தான் வந்து வச்சிருக்கிறாரு. அப்ப அவங்க வந்துட்டு ஓகே, இதே முன்ன ஒரு காலத்துல வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டு பாவமான காரியத்துல ஈடுபட்டு இருந்தாரு, இப்ப ஏன் அவர் செய்யறதில்ல அப்படிங்கிறப்ப வந்துட்டு அவங்க வந்து பேச வரப்ப நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு. சோ ஒருத்தருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறப்ப வந்துட்டு ஒருத்தரை பாவத்திலிருந்து மனம் திரும்பக்கூடிய காரியங்களை எடுத்து சொல்லும் பொழுது நமக்குள்ள ஏற்படுற சந்தோஷம், தேவனை வந்து நாம எந்த அளவுக்கு வந்து அவருக்கு பிரியமானதை செய்கிறப்ப வந்துட்டு அவரு எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாருங்கிறத நாம வந்துட்டு நினைச்சு பாக்குறப்ப நமக்குள்ள வந்துட்டு ஒரு உண்மையான சந்தோஷத்தை கர்த்தர் வந்துட்டு இந்த மாதிரிதான் வந்துட்டு அவர் வந்துட்டு நமக்குள்ள வந்துட்டு வளர்வதற்கு அனுமதிக்கிறாரு. அடுத்தது நமக்குள்ள வந்துட்டு சமாதானம். கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் உங்களுக்கு, உலகம் கொடுக்கிற சமாதானம் வேற, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தரேங்கிறாரு. அவருடைய சமாதானம் என்றைக்குமே வந்துட்டு எப்பொழுதுமே மன மகிழ்ச்சியா தான் நமக்கு வந்து இருக்கிறோம். அதுல வந்துட்டு ஒரு முழு உணர்வு, நீங்க வந்து அந்த அந்த சந்தோஷம் ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டு நம்மள ஒவ்வொரு காரியங்களையும் நம்மளை வந்துட்டு மாற்றும் பொழுது, ஏன்னா இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள வந்துட்டு இந்த சமாதானம் வந்து எல்லார் வீட்டுக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறத நினைச்சு நிதானிச்சு பார்க்கலாம். ஏன்னா ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளிடையே இருக்கிற உறவுகள்ல வந்துட்டு டே டு டே கான்வர்சேஷன்ல வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு முழு சமாதானம் இருக்குதுங்கிறத நம்ம வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா கணவன் சொல்றத
மனைவி எப்பொழுதும் கேட்கிறாங்களா, பிள்ளைகள் எப்பொழுதும் கேட்கிறாங்களா? ஏன்னா நமக்கு எபேசியர்ல எப்படி வந்துட்டு கணவன் மனைவி உறவு இருக்க வேண்டும், பிள்ளைகளுடைய உறவு இருக்க வேண்டும், கொலோசியர்ல வந்துட்டு கீழ்ப்படிதலை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி இருக்கிறப்ப நமக்குள்ள வந்துட்டு பழைய வாழ்க்கையிலையும் இப்ப இருக்கிற வாழ்க்கையிலும் எந்த அளவுக்கு சமாதானம் இருக்குது அப்படிங்கிறத நாம வந்துட்டு சிந்திச்சு பார்ப்போம். அதே போல நீடிய பொறுமை. நீடிய பொறுமைங்கிற காரியம் வந்துட்டு நீடிய பொறுமையா இருந்தாதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நித்திய ஜீவன் வந்து கர்த்தர் சொல்றாரு. ஆனா நம்ம வந்துட்டு நீடிய பொறுமையா இருக்கிறதுக்கு கர்த்தர் வந்துட்டு எதிர்மறையான வந்துட்டு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து கண்டிப்பா வந்துட்டு நமக்கு வந்துட்டு பிசாசானவன் வந்து கொண்டு வருவான். ஆனா அதை கர்த்தர் வந்துட்டு அனுமதிப்பாரு. ஏன்னா எல்லா சோதனைகளையும் கர்த்தர் வந்துட்டு உங்களால வெல்ல முடியும்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு சோதனையும் நாம வெல்றப்ப வந்துட்டு ஆவியின் கனியில வந்துட்டு வளர்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சில நேரத்துல வந்துட்டு சில காரியங்களுக்காக வந்துட்டு சிலரை போய் சந்திக்கணும்ட்டு நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிருப்போம். ஆனா அவர் சொன்ன டைமுக்கு நமக்கு வந்துட்டு வந்திருக்கிற மாட்டாரு. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துல முடிய வேண்டிய காரியம் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். அந்த 2 மணி நேரத்துல நம்ம எந்த அளவுக்கு நீடிய பொறுமையா இருக்கிறோம், நம்ம முறுமுறுக்காம இருக்கிறோமா, நம்ம எரிச்சல் அடையாம இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா நீடிய பொறுமைங்கிறது நமக்கு வந்துட்டு நம்ம நினைச்ச மாதிரி சில காரியங்கள் நடக்கலைன்னாக்க நாம வந்துட்டு பொறுமை இழந்து நம்ம வந்து பாவம் செய்வோம். பாவம் எப்படி வரும்னாக்க ரொம்ப முறுமுறுப்பான காரியங்கள் மூலியமா நம்ம வந்து புலம்புறது மூலியமா கர்த்தர் நமக்கு எல்லாத்தையுமே நமக்கு வந்துட்டு தேவையான இந்த உலகத்துல தேவையான எல்லா காரியத்தையுமே அடிப்படையா பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்துட்டு பணம் நிறைய கொடுத்திருப்பாரு, வசதிகள் கொடுத்திருப்பாரு. ஆனா அது இருந்துமே வந்துட்டு நாம அது இல்லாதவர்கள் போல வந்துட்டு சில நேரத்துல வந்துட்டு புலம்பி தள்ளுவோம். அப்ப இதெல்லாம் வந்துட்டு கர்த்தருக்கு பிடிக்காத காரியம்னு சொல்லி நமக்கு திருஷ்டாந்தமாக வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு உணவு கொடுத்தாரு, தண்ணீர் கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்தாரு. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ட்ரெஸ் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு கிழிஞ்சு போகல, அவங்க வந்து செருப்புகள் வந்து தேய்ந்து போகல 40 வருஷமான்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஆனா இருந்த போதிலும் அவங்க எல்லாமே அடிப்படை தேவைகள் எல்லாம் கிடைச்ச பொழுது வந்து கர்த்தருக்கு எதிராகவே வந்துட்டு அவர் முறுமுறுத்து அந்த பொறுமையை இழந்த அவர்கள் வந்துட்டு பாவம் செய்து கடைசியா வந்துட்டு அவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாதபடி அதற்கு உண்டான சந்தர்ப்பம் வந்துட்டு ஏற்பட்டுச்சு. கர்த்தர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆவியின் கனி வந்துட்டு இதுல இருந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னாக்க நமக்கு பிசாசானவன் சோதனைகள் கொண்டு வந்துகிட்டே இருப்பான். அவன் சோதனைகள் கொண்டு வரக்கூடிய வழிமுறைகளை நாம வந்துட்டு அடிப்படையா வந்துட்டு நமக்குள்ள இருக்கிற ஆஸ்தைகள் மூலியமா தான் வருது. ஏன்னா கிறிஸ்துவனுடையவர்கள் கலாத்தியர்ல 5வது அதிகாரத்துல 24வது வசனம், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருப்பார்கள். நம்ம முதல்ல வந்து மார்க்ல 7வது அதிகாரத்துல வாசிச்சு பார்த்தோம். எல்லா பாவங்களும் நம்ம உள்ளத்துல இருந்துதான் வருது. அப்ப நம்ம அந்த உள்ள சரீரத்துல இருந்துதான் வந்துட்டு நமக்குள்ள இருக்கிற இந்த இருதயத்துக்குள்ளதான் எல்லா காரியங்களுமே வந்துட்டு வருகிறது அப்படிங்கறது கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்பெல்லாம் நாம வந்து ஒவ்வொரு காரியத்தையும் வந்துட்டு எது வந்துட்டு நம்மளுடைய ஆசைகள் வந்துட்டு பாவத்தை நோக்கி எது கொண்டு போகுதோ அந்த காரியங்களை எல்லாத்தையுமே வந்துட்டு நாம சிலுவையில அறையணும். நாம வந்து பாவத்துக்கு மறிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஆசைகளை வந்துட்டு நாம வந்து விட்டு விடணும்ன்றது கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. நமக்கு வந்து பழைய வாழ்க்கையில வந்துட்டு நண்பர்களோடையோ இல்ல உறவினர்களோடையோ வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது, நமக்கு வந்துட்டு நைட் ஆனா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்துட்டு முந்திலாம் வந்துட்டு சினிமாவுக்கு போற பழக்கம் உண்டு பழைய காலத்துல. டிவி வந்ததுக்கு அப்புறம் அதுவும் வந்துட்டு டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டிவி போர் அடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு நாம வந்துட்டு மற்றவர்களை குறித்து ஒரு ஜாலியா வந்துட்டு பேச ஆரம்பிக்கிற காரியம் வந்துட்டு கேலி பேசுறதும் கிண்டல் பேசுறதும் அதுக்கப்புறம் வந்துட்டு மற்றவங்களை குறித்து காசி பேசுறதும் வந்துட்டு பழக்கமா வந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப அதெல்லாம் வந்து பாவமான காரியங்கள். அதெல்லாம் நாம வந்துட்டு விட்டு விடணும். ஏன்னா அதெல்லாம் நம்ம ஒரு காலத்துல வந்துட்டு பிரியப்பட்டு செய்த காரியங்கள். அது நம்ம வந்து மாமிசத்தோட ஒட்டி இருந்து நம்ம மனசோட ஒட்டி இருந்து செய்த காரியங்கள். அந்த காரியங்களை எல்லாம் இன்னைக்கு நாம வந்துட்டு விட்டுட்டோமா அப்படிங்கிறத நிதானிச்சு பார்க்கணும். அப்படி விடதான் நாம வந்துட்டு ஆவியின் கனியில வந்துட்டு வளர முடியும். அதுலயே நாம வந்துட்டு நிலைச்சு நிக்க முடியும். நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்த்தது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நித்திய ஜீவனுக்குள்ள வந்துட்டு நாம எப்படி போக முடியும் அப்படிங்கிறத குறிச்சுதான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நமக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போறதுக்கு வந்துட்டு கண்டிப்பா நமக்கு வந்து அநேக சோதனைகள் பிசாசு மூலமாக வரும். அவனுடைய தந்திரங்களை எப்படி வந்துட்டு மேற்கொள்ள அவனுடைய தந்திரங்களை அவனை எதிர்த்து நிக்கணும்னாக்கா அவன் என்னென்ன டெக்னிக்ஸ் பயன்படுத்துவான் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற எல்லா ஆசைகளையும் அவன் வந்துட்டு தூண்டிதான் வந்துட்டு
தூண்டி விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தேவனுடைய வார்த்தைக்குள்ள வந்துட்டு சந்தேகத்தை ஏற்படுத்தி அதுல பொய்ய கலந்து நம்மளை வந்துட்டு அதை செயல்பட வைக்கிறது தான் வந்துட்டு பிசாசோட வேலை. ஆனா நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு சோதனையும் நமக்கு வருதுனாக்க கர்த்தருக்கு நாம முதல்ல வந்து நன்றி சொல்கிற பிள்ளைகளா இருக்கணும். அந்த சோதனையை வெல்ல சில நேரத்துல முக்காவாசி நேரத்துல நாம விழுந்து போயிடுவோம். விழுந்து போயிட்டோம்னாக்க நாம வந்துட்டு கர்த்தர்கிட்ட வந்துட்டு போகணும்னு சொல்லி அவர் வந்துட்டு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா வாசிப்போமே எபிரேயர்ல 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆமேன். சோ நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நம்மை போல இன்னைக்கு நமக்கு வர சோதனைகள் தான் அன்னைக்கு கர்த்தருக்கு எல்லா சோதனைகளும் வந்துச்சு. ஆனா அவர் எல்லா சோதனைகளையும் மேற்கொண்டு அவர் எந்த விதத்திலையுமே வந்துட்டு பாவம் செய்யவில்லை. சோ அதுக்காக தான் நம்ம மாமிசத்துல இருந்தது போலதான் கர்த்தர் வந்துட்டு மாமிசத்துல இருந்தாங்க. அதனால வந்துட்டு நமக்கு ஒரு சோதனை வந்து நம்ம அந்த சோதனையை மேற்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற உணர்வுக்குள்ள போகாம நமக்கு வந்துட்டு ஒரு பிரதான ஆசாரியர் நம்மளுடைய மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர்கிட்ட போய் நம்மளுடைய பலவீனங்களை குறிச்சு நம்ம வந்து அவர்கிட்ட சொன்னோம்னாக்க கண்டிப்பா அவர் வந்துட்டு நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப நம்ம அந்த 4:15 சொல்லியிருக்கபடி வந்துட்டு நாம எப்பொழுதுமே வந்துட்டு நாம சுய புத்தியின் மேல் சாயாமல் நாம அவரையே சார்ந்து இருக்கிறப்ப நமக்கு வந்து கண்டிப்பா வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு எல்லா விதத்திலையும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற தேவாதி தேவனை வந்துட்டு நாம எந்த அளவுக்கு வந்துட்டு அவர் கூட பேசுறோங்கிறத நம்ம நிதானிச்சு பார்க்கணும். 1 பேதுருல 1:7 வாசிப்போம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக பெயராக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். நாம அனுதினமும் படிக்கிற தேவனுடைய வார்த்தையிலிருந்து கண்டிப்பா நமக்கு வந்துட்டு சோதனைகள் வரும், பரீட்சைகள் வருங்கிறது இந்த வசனம் வந்து உணர்த்துது. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஏதாவது வந்து ஒரு தங்கத்தை வந்துட்டு அக்னியில போட்டோம்னா அது தங்கமா தான் திருப்பி வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு கிடைக்குது. அதே போலதான் வந்துட்டு நம்மளுடைய விசுவாசமும் வந்துட்டு அதே போலதான் வந்துட்டு அதை விட விலையேற பெற்றது நம்மளுடைய விசுவாசம். விசுவாசம் தேவன் மேல உள்ள விசுவாசம், அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகள் மேலும் உள்ள விசுவாசத்தின்படி நாம நடக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா வந்துட்டு வார்த்தையின் வழியா வந்துட்டு நமக்கு வந்துட்டு அனுதினமும் வந்துட்டு பரீட்சை உண்டு. அந்த பரீட்சையில நாம வந்துட்டு ஜெயிக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆவியின் கனியில வந்து நாம வந்து வளர்கிற பிள்ளைகளாக எப்பொழுதுமே இருப்போம். இன்னொரு விஷயம் வந்துட்டு எபேசியர்ல 3:16-19. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். ஆமென். பவுல் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நமக்காக வந்துட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. அன்னைக்கு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும். நம்மளுடைய இருதயத்துல கர்த்தர் தன்னுடைய எல்லா பிரமாணங்களையும் வார்த்தைகளையும் நம்ம இருதயத்துல எழுதி வச்சிருக்கிறார். தேவன் ஆவியாய் நமக்குள்ள வந்துட்டு வாசம் பண்ணுகிறார். அவருடைய அன்புல வந்துட்டு நாம என்னைக்குமே வந்துட்டு வேரூன்றி நிக்கணும்னாக்க நாம வந்துட்டு தனிப்பட்டவர்களாக நாம வந்துட்டு இருக்க முடியாது. நாம வந்து கர்த்தருடைய சரீரத்துக்குள்ள ஒரு அவயமாக இருக்கிறோம். கர்த்தருடைய சரீரத்துல அநேக அவயங்கள் இருக்கிறப்ப வந்துட்டு அவர்களோட நாம வந்துட்டு ஒன்று கூடி அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது நாம வந்துட்டு சபை கூடுதலை வந்துட்டு விட்டு விடாம வந்துட்டு இருக்கணும். இன்னைக்கு அநேகர் வந்துட்டு சபை கூடுதலை வந்துட்டு பிசிக்கலா வந்துட்டு விட்டு விடுறாங்க. கர்த்தர் வந்து அதையும் நமக்கு வந்து கட்டளையா கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா வந்துட்டு நாளானது சமீபமாக எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நாம வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்துட்டு ஒருவர் தேற்றி புத்தி சொல்ல கடவுறப்ப நாம வந்துட்டு அன்னைக்கு வந்து சபையா கூடி வரப்ப கர்த்தர் நம்ம மத்தவங்க பிரச்சனைக்காக ஜெபம் பண்றது, அன்னைக்கு கர்த்தருடைய வசனங்களை வந்து சகோதரர்கள் போதிக்கும் போது கர்த்தர் நம்ம கிட்ட என்ன பேசுறாருங்கிற காரியத்தை நாம தெரிந்து கொள்ள முடியும். அதே போல வந்துட்டு நம்ம வந்து மற்றவர்களுடைய சாட்சிகளோட நம்மளுடைய சாட்சிகளை நாம வந்துட்டு தேவ பக்தி விருத்திக்கு ஏதுவா நாம வந்து பகிர்ந்து கொள்ளப்படுறப்ப அது மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்துட்டு
புரியும். அதுதான் வந்துட்டு இங்க வந்து சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத நாம வந்து பழைய வாழ்க்கையில வந்துட்டு தேவனுடைய அந்த அறிவிக்கட்டாத அன்பை வந்துட்டு நம்மளால வந்துட்டு புரிந்து கொள்ளவே முடியாது. அன்னைக்கு வந்துட்டு உலகம் என்னென்ன மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொடுத்துச்சோ அதுதான் உண்மைன்னு நம்பி நம்ம டிராவல் பண்ணோம். ஆனா அதுல வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு ஒரு முழு சமாதானமும் முழு சந்தோஷம் அன்னைக்கு கிடையாது. ஆனா இன்னைக்கு நமக்கு வந்து கர்த்தர் கொடுத்திருக்கிற சந்தோஷம், அவர் அன்பின் மூலியமா அவருடைய இரக்கத்தின் மூலியமா நமக்கு கொடுத்திருந்த அந்த சந்தோஷம் வந்துட்டு அதை வந்து ஒவ்வொருத்தரும் சுவைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதை தான் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நம்ம வந்து பைபிள் ஸ்டடியில சில பேர் வந்துட்டு தங்களுக்கு நடந்த சாட்சிகளை வந்துட்டு அவங்க வந்துட்டு பகிர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப இதை வந்து நாம வந்துட்டு கேட்கிறப்ப வந்துட்டு நாம வந்துட்டு அனுதினமும் மறுரூபமாக்கப்படுகிறோம். அவருடைய அன்பில வந்துட்டு நாம கடைசி வரைக்கும் வந்துட்டு நிலைச்சு நிக்கிறது தான் தேவனுடைய சித்தம். ஏன்னா தேவன் வரப்ப வந்துட்டு இயேசுவானவர் வந்து மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்ப வந்துட்டு விசுவாசத்தை காண மாட்டார்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம வந்து அந்த விசுவாசத்துல நிலைச்சு நிக்கணும். கடைசி வரைக்கும் வந்துட்டு நிலைச்சு நிற்பவனே வந்துட்டு நித்திய ஜீவனுக்குள்ள வந்துட்டு பிரவேசிப்பான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும்னாக்க கண்டிப்பா அனுதினமும் சோதனைகள் வரும். சோதனைகளை எப்படி பிசாசானவன் கொண்டு வராங்கிறதை நாம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல கர்த்தர் வந்துட்டு நாம ஆவியின் கனியில வளர்வதற்கு நேர் எதிர்மறையான அந்த ஆவியின் கனியில இருக்க அந்த 9 கனிகளுக்கு எதிரான காரியங்களை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அனுமதிக்கிறார் சோதனைகள் மூலியமா. அந்த சோதனைகள் மூலியமா அனுபவிக்கிறப்ப வந்துட்டு இது ஏதோ நமக்கு மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நாம நினைச்சுக்க வேணாம். வேணா வாசிப்போமே 1 கொரிந்தியர்ல 10:13 வாசிப்போம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். ஆமென். இப்ப இன்னைக்கு உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் வர சோதனைகள்ல நமக்கும் வந்து வருது, உங்களுக்கு ஏதோ வந்துட்டு புதுசா வருதுன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க அப்படின்னு கர்த்தர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த ஒவ்வொரு சோதனையும் வந்துட்டு உங்களுடைய திராணிக்கு, உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மேல வந்துட்டு அது நீங்க வந்து சோதிக்கிறதுக்கு கர்த்தர் வந்துட்டு அனுமதிக்க மாட்டாரு. அந்த வர சோதனைகளை ஒவ்வொரு சோதனைகளையும் வந்துட்டு தாங்கி கொள்வது, அதாவது மேற்கொள்வதற்கு கர்த்தர் வந்து தன்னுடைய வார்த்தைகளை நமக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு. நாம அந்த வார்த்தைகளை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு நமக்கு வர ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் வந்து வேதத்துல இருந்து நமக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், வார்த்தைகள் இருக்கும், அதை வந்து மேற்கொள்றதுக்கு. அதை நாம வந்துட்டு அந்த வார்த்தையை எடுத்துட்டு அதை மேற்கொள்வதற்கு கர்த்தர்கிட்ட போய் வந்துட்டு ஆவியில வந்து ஜெபம் பண்ற பிள்ளைகளாக இருந்தோம்னா கண்டிப்பா அந்த சோதனையை வெல்ல முடியும்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்படியே நாம வந்துட்டு பாவத்துல விழுந்துட்டாலுமே வந்துட்டு குற்ற உணர்வோடு நாம இல்லாம மறுபடியும் வந்துட்டு தேவன்கிட்ட வந்துட்டு எழுந்திரிச்சு போற பிள்ளைகளாக இருக்கணும். ஏன்னா நாம வந்துட்டு எதையுமே எந்த ஒரு பாவத்தையும் பிளான் பண்ணி பண்றோமா அப்படிங்கிறத வந்துட்டு நாமே வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். பிளான் பண்ணி செஞ்சோம்னாக்க நமக்கு வந்துட்டு மனம் திரும்புதலுக்கு வழியே இருக்காதுங்கிறது வேத வாக்கியம் நமக்கு தெளிவா சொல்லிக்கிறது. ஏன்னா யூதாசு ஒரு காரியத்தை வந்துட்டு பிளான் பண்ணி தான் பண்ணலாம். அதே போலதான் வந்துட்டு அனனியாவும் சப்புராலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு பிளான் பண்ணி தான் வந்துட்டு கணவன் மனைவி ஒருமனப்பட்டு தான் வந்துட்டு அவங்க வந்து பொய் சொல்றாங்க பேதர்கிட்ட வந்து பேசுறப்ப. அப்ப நாம வந்துட்டு நாமே வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். இந்த நேரத்துல நாம வந்து நமக்கு வர சோதனைகள் எல்லா மனுஷனுக்குமே வந்துட்டு வரும். சோதனை இல்லாத மனுஷனே வந்துட்டு இருக்கவே முடியாது. அதே போல நம்மளுடைய எண்ணங்களையும் வந்துட்டு நாம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நமக்கு எல்லா விதமான எண்ணங்களும் வரும். ஏன்னா நாம இந்த பொல்லாத உலகத்துலதான் இருக்கிறோம். ஆனா பொல்லாங்கனுக்கு நம்ம மேல வந்துட்டு அதிகாரம் இல்லை. இயேசுவின் பிள்ளைகள் மேல வந்துட்டு பிசாசானவனுக்கு எந்த அதிகாரம் இல்லை. ஆனா அவர்களை விழத்தள்ளுவதற்கு அவன் வந்து பல விதமான சோதனைகளை வந்துட்டு எண்ணங்கள் மூலியமாக கொண்டு வரப்ப நாம அந்த எண்ணங்களை வந்துட்டு சிறைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருப்போம். நம்மளுடைய ஆசைகளுக்கு நாம வந்துட்டு நம்மளுடைய ஆசை வந்து பாவத்துக்கு இட்டு செல்கிறதா என்பதை மட்டும் நாம வந்து சரியா நிதானிச்சு பார்த்துட்டோம்னாக்க அந்த சோதனைகளை எல்லாவற்றையுமே வந்துட்டு எளிமையாக மேற்கொள்ள முடியும் வேதத்தின்படி. சோ நாம எல்லோருமே வந்துட்டு இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படி நாமே வந்துட்டு நிதானிச்சு பார்த்து எல்லோருமே வந்து நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளாக நாம வந்துட்டு அனுதினமும் வந்துட்டு மறுரூபமாகணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லோருக்குமே வந்துட்டு என்னுடைய வாழ்த்துதலை சொல்கிறேன். கர்த்தராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தர் என்றென்றுமே பரிசுத்தராக இருக்கிறீங்கப்பா. எங்களை உம்முடைய பரிசுத்தத்திற்கு நீர் தெரிந்து கொண்டு
எங்கள் ஒவ்வொருவரையுமே நீர் வந்துட்டு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக ஏற்படுத்தினீரப்பா. நாங்கள் வந்துட்டு கனி கொடுக்கிறவர்களாக இல்லாமல் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதன்படி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இதுவரைக்கும் செய்யாமல் இருந்தால் தகப்பனே எங்களை நீர் தயவாய் மன்னியும் அப்பா. நாங்கள் அந்த 9 கனிகள்ல எப்படி நிலைச்சு நிக்கணும், அதுல அனுதினமும் நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டு நாங்கள் சோதனையை வென்றெடுக்கிற பிள்ளைகளாக இருப்பதற்கு சாத்தானுடைய தந்திரங்களை குறித்து எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீங்கப்பா. எல்லாமே எங்களுக்குள்ளாக இருக்கிற ஆசைகள் மூலியமாக அது எண்ணங்கள், அந்த எண்ணங்களை கொண்டு வருகிற அந்த எண்ணங்கள், எல்லா எண்ணங்கள் வந்தாலும் அதை நாங்க எல்லோருமே கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருப்பதற்கு நீங்கள் ஒவ்வொருவரையுமே நீங்க பழக்கப்படுத்தி கொடுக்கும்படியாக, அதை எப்படின்னாக்க உங்களுடைய வார்த்தையின் வழியாக அந்த வார்த்தையை நாங்கள் அனுதினமும் எப்படி 3 வேளை உணவு உட்கொள்கிறோமோ அதே போல நாங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய வார்த்தைகளை படித்து அந்த வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு சோதனைகளையும் பலவீனங்களையும் மேற்கொள்வதற்கும், அதே போல எங்கள் குடும்பத்திலே ஆவியின் கனியில நாங்கள் எப்பொழுதுமே கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோருமே அதுல நிலைச்சு நிக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கும் எங்கள் சபையாருக்கும் எதிராக செயல்படுகிற எல்லா பொல்லாத பிசாசின் கிரிகைகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லோரையும் விட்டு வெளியே போயின்ற கட்டளை இடுகிறோம். இயேசுவே, நீர் ஜீவனுள்ள தேவன், நாங்கள் விசுவசிக்கிறவர் ஜீவனுள்ளவர். நீங்க எங்களுக்கு நித்திய ஜீவனை நீங்க எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்துருக்கீங்கப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆனால் நாங்கள் இன்றைய வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்துல நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ள ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் இருக்கிறோங்கிறத உணர்ந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தமாக நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லா ஜபங்களையும் எடுத்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.